ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அழகான கூடையோட டுட்டோரியல் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எப்படி மேக் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். இது வந்துட்டு நான் 7 அடியில் 20 ஒயர்கள் வெட்டி 8 அடிபாகம் போட்டிருக்கிறேன். 8 அடிபாகத்தில் பாருங்கள், 7 அடியில் வந்துட்டு நான் 16 ஒயரு ராணி பிங்க்கில் வச்சு வெட்டியிருக்கேன். 4 ஒயர் வந்துட்டு டார்க் க்ரீனில் வெட்டியிருக்கேன். மொத்தம் 20 ஒயருமே ரன்னிங் ஒயரில் வச்சு நான் 8 லைன் வந்து போட்டிருக்கிறேன். 8 லைன் போட்டுட்டு பின்னாடி திருப்பி ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அப்பில் 3, டவுனில் 4, மொத்தம் 8 லைன் போட்டிருக்கேன். சென்டர் லைனோடு சேர்த்துனா நம்மளுக்கு 8 லைன் வரும். 8 லைன் போட்டேன் பாருங்கள். 8 லைன் போட்டு பின்னாடி திருப்பி நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகிக்கிங்க. இது வந்து ராணி ரோஸ் கலரு. இது வந்து நம்மளுக்கு டார்க் க்ரீனு, ஆனால் ராமர் பச்சை மாதிரி நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 20 ஒயருமே நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு 8 லைன் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி நம்ம இங்கே பாருங்கள், நீட்டாக நான் ஈக்கங்குச்சி சொருகிட்டேன். ஈக்கங்குச்சி சொருகி நீட்டாக 8 லைன் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு நீட்டாக தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேங்கிறத பாருங்கள். உள்ள ஒயரு, அதாவது ஹோல்குள்ளே விட்டு நான் சொருகியிருக்கேன். அதே வந்துட்டு ஈக்கங்குச்சி இன்னொரு மெத்தடில் சொருகுவாங்க. அது எப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு மேலே வருது இல்லையா, இந்த நாட்ஸில் வந்துட்டு இப்படி மேலாப்பில் தெரிகிற மாதிரி பாருங்கள். இதுக்கு மேலே இதில் வந்து குச்சி சொருகுவாங்க. நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கையில் சொருகிறதுனால சொருக முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சொருக முடியல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா பிடிச்சி சொருகிட்டு உங்களை காமிக்கிறேன் இருங்க. ஒரு கையில் செல்லு வச்சுட்டு ஒரு கையில் குச்சி வச்சு சொருகிறதுனால முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? மேலாப்பில் சொருகுனிங்கன்னா குச்சி வந்து அப்படியே தெரியும். இதே வந்துட்டு நான் சொருகிற டைப்பில் நீங்கள் குச்சி சொருகுனீங்க அப்படின்னா வெளியில் அசிங்கமாக தெரியாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் குச்சி நீட்டாக சொருகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோ இந்த மாதிரி சொருகாதீங்க. கீழே சொருகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொருகிக்கிங்க. அதுதான் ரைட்டான மெத்தடு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ராணி ரோஸ், அதே ரோஸ் கலரே வச்சு இதுக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 4 நாளாக போட்டுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட அளவை எடுத்து ஃபஸ்ட்டு நாட் நம்ம மேக் பண்ண போகிறோம் பாருங்கள். போட்டோமா. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் நாட் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், துணி துவைச்சேன், அதனால் வந்துட்டு வெள்ளையிலலாம் கழட்டி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு போட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் நாட் போட்டேன். இது வந்து செகண்ட் நாட்டு பாருங்கள். இது செகண்ட் நாட்டு. இது வந்து தேர்டு. இது வந்து ஃபோர்த்து. 4 நாட் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதே அளவு எடுத்து நீங்கள் இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிடுங்க. 4க்கு 1ன்னு போட்டு நம்ம இந்த மாதிரி தான் இந்த கூடை சுற்றியுமே நம்ம போட்டு வர போகிறோம். இந்த கூடை சுற்றியுமே இதே ப்ராசஸ் தான் வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே அளவு எடுத்துகிட்டு பக்கத்தால் இருக்கிற ஒரு 4 நாட்டுக்கு போடுங்க. போட்டுட்டு நான் ராணி ரோஸில் வந்துட்டு 16 வெட்டியிருந்தேன் இல்லையா, அதனால் ராணி ரோஸ்லேயே வந்துட்டு 2க்கு 8 4 நாள் போட்டுட்டேன். 8 போயிடுச்சு. இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8 இல்லை, அதனால் 4 நாள் பிரிக்கும்போது நம்மளுக்கு 2 தாட்டி போடுற மாதிரி வரும்.
பாருங்கள் 3வது நாட்டு, இது வந்து 4வது நாட்டு. போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாமே ஒரே கலர் கொடுத்தா அது ஒரு டிசைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்தந்த கலருக்கு அந்தந்த ஒயரே நம்ம வந்து ஜாயிண்டிங் கொடுக்கும்போது அது ஒரு டிசைனாக வரும். பாருங்கள், இது ஒரு டிசைனாக வரும். இதுக்கு வந்துட்டு நம்ம பச்சை கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பச்சை கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த 4 நாட் போடுங்க. அந்த 4 நாட் அப்படியே போட்டுக்குங்க. இது வந்துட்டு இதே அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அளவு எடுத்துட்டு ஃபஸ்ட் நாட்டு பேர்ட்ஸ் எல்லாம் கத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பார்க்கில் உட்காந்துட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். காரணம் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் தறி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் என்னால் வந்துட்டு வீடியோவே போட முடிய மாட்டேங்குது. இப்போ தீபாவளி டைம் ஆயிடுச்சுங்களா, மும்பரமாக ஓட்டுறாங்க. 4 மணிக்கே வந்துடுவாங்க. நைட்டு 7:30 மணி வரைக்கும் கூட ஓட்டுறாங்க. போனஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக. அதனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதியாக தூங்கியே ரொம்ப வருடம் ஆகுது. இந்த தறி சத்தத்துலேயே எனக்கு பழக்கமே இல்லை. இந்த தறி சத்தம் 16 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து. அப்போவுமே எனக்கு இந்த தறி சத்தம் பழகவே இல்லை. பாருங்கள், 2 நாட் போட்டு இது 3வது நாட் போடுறோம். க்ரீன் கலரில் 3வது நாட்டு, இது 4வது நாட்டு. போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதே க்ரீன் கலரை வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டில் ஒரு 4 பூ போடணும் இல்லையா, அதுக்கு அதையுமே அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இங்கே ஒரு 4 பூ போடணுமில்ல, அதையும் போட்டுக்கலாம். கையோட போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் க்ரீன் ஒயரை வந்து நம்ம ஹேண்டிலுக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஹேண்டிலுக்கும் அப்புறம் அந்த ஃப்ளவர் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த 4 ஃப்ளவரு, அதுக்கு மட்டும்தான் நம்ம இனிமேல் க்ரீன் ஒயர் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் அந்த ஃபஸ்ட்டுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் 4 நாட்ஸ் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மூணு நாட் போட்டேன். நான் எப்பவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவேன். எங்களுக்கு அதே பழக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் இது வந்து 4வது 4 நாட் போட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலரை எடுத்து சுற்றி அட்டாரம் வச்சுருங்க. இனி தேவைப்படாது. இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு அது ஹேண்டிலுக்கு மட்டும்தான். அப்புறம் வந்துட்டு ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே ஒரு 2 போட்டுட்டு 4 நாளாக பிரித்து 2 போடும் இல்லையா, போட்டுடலாம். எல்லா பக்கம் சுற்றியும் 4 நாளாக வச்சு போடணும். இதே ப்ராசஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, 4 போட்டுட்டேன். இந்த பக்கம் போட்டேன், அந்த பக்கம் போட்டேன். சைடில் பாருங்கள் எப்படின்னு. நம்ம வந்து பேஸ் வந்து 8 லைன் தானே போட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு 9 லைன் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நாம் வந்து மேலே 4 நாளாக பிரித்து போட்டோம் இல்லையா, அதோட ஒயர் நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம்ல, அதோடு சேர்த்துனோம்னா நம்மளுக்கு பாருங்கள் 9 லைன் வரும். 9 லைன் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை சேர்த்து நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது நாம் 4 போட்டு கட் பண்ணது. அந்த ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 4 ஒயரை மட்டும்தான் நம்ம நாட்ஸ் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டில் வச்சதையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வரும். சரிங்களா? அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து 4 எடுத்து போடுங்க.
இந்த மாதிரி அந்த பக்கம் விட்டு கட் பண்ணதும் இந்த பக்கம் 4 நாட் விட்டு கட் பண்ணதையும் பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு மாதிரி சந்திக்கும். அந்த இடம் தான் வந்து கரெக்டான ப்ராசஸில் நம்ம கூட மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதையும் 4 நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள் 4 நாட் இருக்கா, அதை போடுங்க. பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த 4 நாட் இருக்குல்ல, இதையும் போட்டுக்கோங்க. போடும்போது இந்த சைடு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, பாருங்கள் காமிக்கிறேன். நாலு நாட் போட்டேன்னா 4 நாட் போட்டதுக்கப்புறம் இதோட அளவே வச்சு நாம் கட் பண்ண போகிறோம். அந்த பக்கம் கிளி கத்துது, இந்த பக்கம் காக்கா கத்துது. அப்புறம் பாருங்கள் 4 நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தால் இருக்கிறதுக்கு தான் நம்ம நாட்டை வந்து 4 நாட் போடணும். அதையும் சேர்த்து போட்டுட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பக்கத்தால் 9 நாட்டு உங்களுக்கு வந்துடும். 9 நாட் வந்துச்சுன்னா நாட் தப்பாக தான் வரும். அதனால் நாம் இப்போ வெட்டி விட்டதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி போட்டுட்டு பாருங்கள். இதோட அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு பக்கத்தால் இருக்கிற நாட்டில் தான் நம்ம போடணும். சரிங்களா, பாருங்கள் பக்கத்தால் இருக்கிற நாட்டில் நம்ம போட்டுட்டோம்னா 4 லைன் போட்டுட்டு 4 நாட் போட்டுட்டு அதையும் கட் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ இதை 4 நாட் போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். நாம் கட் பண்ணி சேர்க்குற எல்லா ஒயர்களுமே ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மேலே நாட்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இன்னும் சரியாக தெரிய மாட்டேங்குது. எப்படி 4 ஒயர் வச்சு நீங்கள் சேர்த்து பின்னுறீங்க, அதில் ஃபஸ்ட்டு எந்த ஒயர் எடுத்து பின்னணும், இப்படியெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. பாருங்கள் இப்போ 4 போட்டுட்டோம். அது வந்து இன்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அதை 2ஐயும் செகண்ட் மெத்தடில் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த 4 லைன் 4 நாட் போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. அதோட அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தால் இருக்கிற 4 நாட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னங்கிறத பாருங்கள். இது நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த கூடை வந்து இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு மேக் பண்ண வரும். பாருங்கள் இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த 2 கார்னரில் பாருங்கள் இன்ட்டு மார்க் மாதிரி வந்திருக்குதா, அதை ஒரு நாட் போடுங்க. அதை வந்து கையோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம 4 நாட்டு வந்து மேக் பண்ணோம் இல்லையா, அதில் 2 நாட் எடுத்து ஃபஸ்ட்டில் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி எனக்கு வந்துட்டு 16 ஒயர் 7 அடியில் வெட்டி 8 அடி பாங்க போட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 நடுவில் 2 இந்த பக்கம் 2 மொத்தம் 2 4 6 8 10 12 பக்கம் 4 நாளாக பிரித்து கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 அடி ஒயர் தான் எனக்கு மீதி.
அப்புறம் பாருங்கள் இதில் வந்துட்டு க்ரீன் கலரில் 2 பக்கமுமே, அப்புறம் இதில் ஒரு 4 ஒயர் வெட்டியிருக்கேன். மொத்தம் 6 ஒயர் க்ரீன் கலரில் செலவு. பாருங்கள் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம 4 நாளாக போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். அதாவது கிராஸ் நாட். பாருங்கள் இந்த மாதிரி 4 நாட் போட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு எடுத்து ஒரு நாட்டும், தேர்டு ஃபோர்த்து எடுத்து ஒரு நாட் போட போகிறோம். இதே ப்ராசஸில் நீங்கள் கூடை சுற்றி போட்டுட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க. சைடில் பாருங்கள், சைடில் நம்ம விட்டு கட் பண்ணோம்ல 4 நாளாக போட்டுட்டு, அதை நீங்கள் கையோடு போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த 2 நாட்டை போட்டு முடிச்சுட்டு கூட இந்த சென்டர் நாட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சென்டர் நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோணம் வரும். 5 கோணம் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் போட்டது கரெக்டான ப்ராசஸ்ஸு. இல்லைன்னா உங்களுக்கு தப்பாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் இந்த 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். பாருங்கள் இப்போ இந்த 2 ஒயரை எடுத்து நீங்கள் ஒரு நாட் போட்டுக்குங்க. க்ளீனாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான். அதுலேயே கொஞ்சம் டிசைனாக ஹேண்டில் வச்சு பூ போட்டிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி சுற்றியும் போட்டுட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு பாருங்கள். நீட்டாக போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிறதையும் போட்டுருங்க. சென்டரில் இருக்கிறதையும் போட்டுட்டு உங்களுக்கு ஹைட் எழுப்புறது பார்த்துக்குங்க. ஹைட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுப்பியிருக்கேன். இதில் ஒரு பெனிஃபிட் எப்படின்னா, இந்த 4 நாள் கொடுத்து நம்ம போடுற கூடைங்களில் எங்கே வேணால் நம்ம ஹைட் போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே போடலாம், சைடில் போடலாம், சென்டரில் போடலாம். அதே வந்து லைனிங் கொடுத்து போடுற ஒயரில் ஒரே லைனாக தான் நம்ம மேக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நீட்டாக குமிழ் அடிச்சிருக்கேன், குச்சி சொருகிட்டேன், நீட்டாக குமிழும் வச்சுட்டேன். இதை வந்துட்டு நான் ஹைட்டு வந்து போட்டுட்டு வரணும். ஹைட் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், ஹைட் போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், ஒயர் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும், போடுறதுக்கு அழகாக இருக்குது. கலர்ஸுமே வந்து கஸ்டமைஸ் கலர்ஸ் தான், அவங்கள தான் செலெக்ஷன் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு இந்த ராணி ரோஸ்லேயும் டார்க் பிங்க்லேயும் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. இந்த சிஸ்டர் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே தான் இது போகுது, ஈரோடு மாவட்டத்துக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்துட்டு 3 கூட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கொடுத்து வாங்குகிற சகோதரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குகிறாங்க. அது வந்துட்டு 5-16 நாள் ஆகுது. எனக்கு டைம் கொடுத்து தான் வாங்கினாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த கூடை நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சோடனே இந்த கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு சிஸ்டர் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தாங்க. அவங்கள பிக் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி தான் இந்த மாதிரி எனக்கு போட சொன்னாங்க. கஸ்டமைஸ் கலர்ஸ் தான், கலர் வந்து அவங்களே செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு இதுக்கு வந்து நான் ஹேண்டில் வந்து டார்க் க்ரீனில் போட்டுருங்க அப்படின்னாங்க. அதனால் அதில் போட்டிருக்கேன். நான் வந்து 4 அடி ஒயரு, உள் ஒயர் வந்து 4 அடியில் 8 ஒயர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 ஒயர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீட்டாக குமிழ் அடித்து குச்சி சொருகிட்டேன். இங்கே வந்து நடுவில் ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் இல்லையா, அது என்னோடய சாய்ஸ் தான். எவ்வளோ நீட்டாக அழகாக மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவுட்டர் ஒயர் வந்து நான் 10 அடி எடுத்தேன். நல்லா இறுக்கி நல்லா கெட்டியாக திக்காக போட சொன்னாங்க. நான் போட்டிருக்கேன். பாருங்கள், சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஃபினிஷிங்கு. சொருகுன ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு.
ஹேண்டிலுக்கு நீங்கள் எல்லா கூடைகளுக்குமே இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவுட்டர் ஒயர் வந்து 9 அடியும் எடுக்கலாம், 10 ஒயரும் எடுக்கலாம். அதை நம்ம இறுக்கி போடுற வச்சு இன்னர் ஒயர் வந்து 4 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் போடுற கூடைகளுக்கு ஹேண்டில் மட்டும் கரெக்டாக இருக்குது, நாங்கள் போடுற கூடைகளுக்கு ஹேண்டில் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குது, அது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் மேக் பண்ணும்போது லூஸ் விட்டு மேக் பண்ணால் ஒரு கைப்பிடி சின்னதாகவும் ஒரு கைப்பிடி பெருசாகவும் வரும். இதை வந்துட்டு நீங்கள் அளவு பார்த்து தான் நீங்கள் வச்சு எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு நான் 4 அடி எடுத்தேன். 4 அடியில் வந்து 4 ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஃப்ளவர் போடுறதுக்கு நான் க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு நான் ஹைட்டில் வந்துட்டு கிராஸ் கட்டு போட்டு கரெக்டாக ஈவனாக போட்டு முடிச்சிட்டேன். 4 அடி ஒயர் எடுத்து இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு ஃப்ளவர் என்னோடய இஷ்டத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன். கூடையை வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டருக்கு சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் உங்களோட ஹேண்டில் வந்துட்டு கரெக்டாக கச்சிதமாக இருக்குது, நாங்கள் போட்டால் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக வருது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம போடும்போது லூஸ் விட்டால் இந்த மாதிரி சின்னது பெருசு வரும், டைட்டாக பின்னிட்டு வரணும். ரெண்டாவது வந்துட்டு வச்சு பார்க்கணும், வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதுதான் நான் போடுற மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எடப்பாடி, சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கும் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்கும் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஒரு 5-16 நாள் வெயிட் பண்ணி தான் என்கிட்ட கூட வாங்குகிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நான் நவராத்திரி ஆர்டர் போட்டுட்ருந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது முடிச்சுட்டு தான் நான் டுட்டோரியல் போட முடியும். கொஞ்சம் டைம் கொடுத்து வாங்கிக்கிங்க. கூடைங்க எல்லாமே வந்துட்டு இது வந்து கையால் பின்னக்கூடியது தான். எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாருமே இல்லை, நான் ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நீட்டாக டைம் கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கூடை ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒயரில் போட சொல்கிறீங்க. எந்த ஒயரில் போட சொன்னாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இந்த சிஸ்டர் வந்து கிளாஸ் ஒயர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்னோடய சேனலை இப்போ வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.